அவர்களை பற்றியதான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சில நபிமார்களின் வரலாற்றை சொல்கிறார். எதற்காக சொல்கிறார் என்று கேட்டால், கதையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, சம்பவம் தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல, மாறாக படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சில வரலாற்று செய்திகளை ஏன் கேட்கிறோம் என்றால், ஏதுவாறான தலைப்புகள் தரப்படுகின்றது என்றால் நாம் சில பாடங்களை பெற வேண்டும். குறிப்பாக இந்த தலைப்பு ஏன் போடப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கின்ற போது கூட நாம் மார்க்கத்தில் அநேகமான செய்திகளை, மார்க்க அனுஷ்டானங்களை, மார்க்க கடமைகளை, மார்க்கத்திற்கு பணி செய்த பேரறிஞர்களை அநேகமான நேரங்களிலே உண்மைக்கு புறம்பாகவும் அல்லது தவறாகவும் உண்மையான வடிவம் தெரியாமல் தான் நம்பிக்கொண்டும் செயற்பட்டுக் கொண்டும் இருக்கிறோம். உதாரணமாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி எமது சகோதரத்திலே கேட்டால், அவர்கள் யார், என்ன பணி செய்திருக்கிறார்கள், இஸ்லாத்துக்கு கிடைத்த, அவர்களால் இஸ்லாம் பெற்ற வெற்றி என்ன, பணி என்ன என்பதை நிறைய மக்களுக்கு தெரியாது. மாறாக பல வருடங்களாக புகாரி ஓதுவார்கள். வாழ்க்கையில் 25-30 வருடங்கள் புகாரி ஓதிருப்பார்கள். புகாரி சபைகள், அது ஓதப்படுகின்ற வைபவங்களுக்கு போயிருப்பார்கள். புகாரி இமாம் என்றால் யார், ஏன் இந்த நூலை அவர்கள் தொகுத்து எமக்கு அளித்திருக்கிறார்கள், அதில் என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன, வாசிக்கப்படுகின்ற விடயங்கள், ஹதீஸ்கள் உண்மையிலே அமுலில் உள்ளதா, நாம் இந்த ஹதீஸ் கிரந்தத்துக்கு இமாம் புகாரிக்கு கொடுக்கின்ற மரியாதை உண்மையிலே அவர்கள் அந்த ஹதீஸ் தொகுப்பிலே உள்ள ஹதீஸ்களையும் விளக்கங்களையும் எமது வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறதா, அல்லது வெறும் புத்தகம் வாசித்து முடிப்போம் என்பதற்காக நாம் வாசிக்கின்றோமா என்பதை பற்றிய நோக்கங்கள் இந்த தலைப்பிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது நினைக்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக நாங்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றியும், இரண்டாவதாக அவர்களுடைய முக்கிய நூல்களில் ஒன்றான புகாரி கிரந்தம் பற்றியும், அதை இமாம் ஏன் தொகுத்தார்கள் என்பது பற்றியும், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது பற்றியும் இந்த இடத்திலே அறிந்து கொள்வோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் யார், இவர்களுடைய பெயர் என்ன? புகாரி என்பது அவர்களுடைய பெயர் அல்ல, புகாரி என்பது அவர்களுடைய ஊரின் பெயர். அப்ப இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் எங்கு பிறந்தார்கள்? அரபு நாடுகளில் பிறக்கவில்லை. அவர்கள் அசல் அரபியும் அல்ல, அவர்கள் அரபிகளின் வழித்தோன்றர்களில் வந்தவர்களும் அல்ல. ஆனால் எவரும் செய்ய முடியாத மாபெரும் பணியை செய்துவிட்டு போயிருக்கிறார் இஸ்லாத்துக்காக. அதுதான் இங்க இருக்கின்ற முக்கியமான விஷயம். நாம் அரபு மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள், ஆனால் எமக்கு இது ஒரு பெருமை. அரபு மொழி தாய்மொழி அல்லாத, தாய்மொழியை அரபு மொழியாக கொள்ளாத ஒருவர் முழு இஸ்லாமிய சமூகத்துக்கும் ஒப்பற்ற ஒரு நூலை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த 6 கிரந்தங்களை எழுதியவர்களும் உண்மையிலே அவர்கள் அசல் அரபு சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, அரபு நாடுகளில் உருவாகியவர்கள் அல்ல.
எனவே இஸ்லாம் என்பது எல்லா மக்களுக்கு உரியது, எல்லா இனத்துக்கும் உரியது என்பதற்காக அல்லாஹ் இப்படியான அறிஞர்களை, மார்க்க மேதைகளை எல்லா சமுதாயத்திலும் இருந்து உருவாக்கி இருக்கிறார். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்கு பிறந்தார்கள்? இப்போது சொல்லப்படால் உஸ்பெகிஸ்தான் என்று சொல்லப்படுகின்ற நாட்டிலே பிறந்தார். ஆப்கானிஸ்தான் அந்த பிரதேசங்களில் உஸ்பெகிஸ்தான் ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாட்டிலே புகாரா என்ற இடத்திலே பிறந்தார்கள். எனவேதான் அவர்களை புகாரி, புகாராவை சேர்ந்தவர் என்று சொல்கிறோம். உஸ்பெகிஸ்தான் ஒரு அரபு நாடு அல்ல. அப்படின்னா அவர்களுடைய பெயர் என்ன? பெயர் அவர்களுடைய பெயர் முஹம்மத். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பெயர் முஹம்மத், முஹம்மத் பின் இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் இப்னு முகீரா அல்-பர்திஸ்பா அல்-ஜஅஃபி மௌலாஹும் என்றுதான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார். இதுதான் அவர்களுடைய முழு பெயர். எனவே அவர்களுடைய பெயர் முஹம்மது பின் இப்ராஹிம். முஹம்மது பின் இப்ராஹிம் பிறந்த ஊர் புகாரா. எங்கே இருக்கிறது? உஸ்பெகிஸ்தானில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த தீனை பாதுகாப்பதற்காக, மார்க்க கல்வியை வளர்ப்பதற்காக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பாதுகாப்பதற்காக சில நல்ல மக்களை, சில மேதைகளை உருவாக்கி கொண்டுதான் இருப்பார். ஏன் இஸ்லாத்தை பாதுகாப்பது என்று அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான், அவன் பொறுப்படுத்திருக்கிறான். எனவே அதை பாதுகாப்பதற்கான வழிகளில் ஒன்று மார்க்க கல்வியை பாதுகாப்பது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை பாதுகாப்பது. எனவேதான் மிக திறமை வாய்ந்த, அபார ஆற்றல் உள்ள, ஞாபக சக்தி உள்ள அறிஞர்களை, மேதைகளை இந்த சமுதாயத்திலே அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறார். அவர்களுக்கு அல்லாஹ் அவ்வாறான ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அந்த அபார மனன சக்தி, ஆற்றல் இன்று நாம் காண முடியாது. அன்று தேவைப்பட்டது. அது கம்ப்யூட்டர் காலம் அல்ல, கணனி நிறைந்த காலம் அல்ல. எனவே அவர்களுடைய மூளைகளும் உள்ளங்களும் தான் கணனிமயமாக்கப்பட்டிருந்தது. லட்சக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிப்பாளர் வரிசைகளுடன் மனன செய்திருந்தார்கள் அன்று வாழ்ந்த மாமேதைகள். இமாம் புகாரி போன்றவர் இன்று 5000 ஹதீஸ். ஏன் இமாம் புகாரி தெரிவு செய்து 7000 சொச்சம் ஹதீஸை புகாரியிலே போட்டிருக்கிறார். அதையாவது எம்மால் பாடமாக்க முடிந்ததா? இல்லை. அந்த அளவுக்கு தான் எனது ஞாபக சக்தி இருக்கிறது. ஆனா அவர்கள் தான் பாடமாக்கியிருந்த ஹதீஸ்களில் தெரிவு செய்துதான் இந்த புகாரியை தொகுத்திருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த இடத்திலே பிறந்து சிறு வயதிலேயே அபார ஆற்றல் கொண்டவர்களாக இருந்தார். விசேஷமான ஞாபக சக்தி, வேகமாக விளங்குகின்ற விவேகம், ஆற்றல். அல் குர்ஆனை சிறு வயதிலேயே பாடமாக்கி 10 வயசு ஆகும் போதே ஏராளமான ஹதீஸ்கள் எல்லாம் மனனம் செய்து விட்டார். 10 வயசிலேயே அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் ஹதீஸ் துறையிலே அதிக ஆவல் கொண்டார்கள். ரொம்ப ஆர்வம், ஆயிரக்கணக்கான ஹதீஸ் பாடம். இப்ப அவர்களுடைய மாணவர் முஹம்மது பின் அபி ஹாத்திம் அல்-வர்ராக் என்பவர் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நீங்க எப்படி வளர்ந்தீங்க, எப்படி உருவானீங்க, உங்களுடைய ஆரம்ப கட்டம் எப்படி என்று இமாம் புகாரி அவர்களிடத்தில் அவர்களின் எழுத்தாளராக இருந்த முஹம்மத் இப்னு அபி ஹாத்திம் என்பவர் கேட்கிறார். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இப்படி சொல்கிறார்கள், உல்ஹிம்து ஹிஃப்ல் ஹதீஸ் வ அன ஃபில் கிதாப். சின்ன பள்ளிக்கூடத்தில் சிறுபிள்ளையா இருக்கும் போதே ஹதீஸ்களை மனனம் செய்கின்ற அந்த ஆர்வம், ஆசை எனக்கு இயல்பாகவே உருவானது. குல்து வகம் அத்தா அலைக இذاك
அந்த நேரம் உங்களுக்கு வயசு என்ன? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றார்கள், அஷ்ரு சினீன் அவ் அகல், 10 அல்லது அதை விட குறைய தான் இருக்கு. அந்த நேரத்திலே ஹதீஸ்களை எல்லாம் பாடமாக்க ஆரம்பித்து விட்டேன். பிறகு சொல்றார்கள், فلما كنت في 16 سنة حفظت كتب ابن المبارك ووكيع وعرفت كلام هؤلاء. 16 வயசை அடைந்தவுடன் 10 வயசுல குர்ஆன பாடம் வைக்க முடிஞ்சு, ஹதீஸில எல்லாம் அதிக ஈடுபாடு கொண்டாச்சு சின்ன வயசுலே. இப்ப 10 வயசு பிள்ளைக்கு குர்ஆன் என்றா என்னன்னு தெரியாது, ஹதீஸ்களில் ஒரு 10 ஹதீஸ் பாடம் இல்லை, அல்லது ஹதீஸ் பாடமாக்குனா அத பிள்ளை சொல்ல ஆரம்பிச்சா அதெல்லாம் நாகரிகம் இல்லை, அதெல்லாம் பேசப்படாது. ஒரு இங்கிலீஷ் பாட்டை படிச்சுட்டா என்ற பிள்ளை பாட்டு படிக்கிறான், ஒரு நடிகரை போல நடிச்சு காட்டிட்டா திறமைசாலி என்று ரொம்ப ஆர்வத்துடன் கௌரவத்துடன் பிள்ளையை நாம காட்டுறோம். இதுதான் நாம பிள்ளைக்கு கொடுக்கிற எதிர்காலம், பண்பாடு, பழக்க வழக்கம். அந்த நேரத்தில் அப்படி அல்ல. இப்படியான இடங்களிலே முன்னுரிமை வழங்கி அளித்ததன் காரணமாக தான் இன்று நாம் இமாம் புகாரி என்ற ஒரு மனிதரை இந்த இடத்திலே பேசிக் கொள்கிறோம். தந்தையை சிறு வயதிலே இழந்தாலும் தாயுடைய தியாகத்தின் காரணமாக அரவணைப்பு, உரிய வளர்ப்பு முறை காரணமாக இமாம் புகாரி அவ்வளவு ஒரு இடத்தை அடைந்தார். இன்று நாம் இந்த இடத்திலே இந்த நேரத்திலே அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே பிள்ளை வளர்ப்பு, சிறு வயதிலே எப்படி பராமரிக்க வேண்டும், என்ன விஷயத்திலே அதிக ஆர்வம் காட்ட வேண்டும், எதை முதலில் கொடுக்க வேண்டும், என்ன சபையிலே பிள்ளைகளை கொண்டு போக வேண்டும், என்ன சபைகளுக்கு போய் பழக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு, இது பற்றிய கல்வி, இது பற்றிய தெளிவு, அறிவு ஒவ்வொரு பெற்றோர்களிடத்தில் இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 10 வயசிலேயே ஹதீஸ்களை எல்லாம் மனனம் செய்ய ஆரம்பிச்சு 16 வயசு வரக்குள்ள சொல்றாங்க, என்னவாம், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்ற பெரிய அறிஞர், அந்த நேரத்திலே ஹதீஸ் துறையிலே சட்டக்கலையிலே பெரிய அறிஞர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக், ஹிஜ்ரி 181ஆம் ஆண்டு மரணித்தவர்கள். அவர்களுடைய புத்தகங்களை எல்லாம் பாடமாக்கிட்டாங்க. அவர்கள் எழுதிய நூலெல்லாம் மனப்பாடமா. அதே போல இமாம் ஷாஃபியினுடைய பிரபல ஆசானாக கருதப்படுகின்ற வகீஅ பின் ஜர்ராஹ், அவர்களுடைய நூல்களையும் பாடமாக்கிட்டாங்களாம். அப்ப குர்ஆன் எப்படி பாடமாக்கியிருப்பாங்க, ஹதீஸ்கள் எப்படி பாடமாக்கியிருப்பாங்க, நூல்களை எல்லாம் பாடமாக்கிட்டாங்க சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, இந்த முஅ்தஸிலாக்கள் என்ற ஒரு சாரார் பகுத்தறிவுவாதிகள் தோன்றி பகுத்தறிவுவாதத்தால் ஹதீஸ்களை எல்லாம் தட்டினாங்க. இவங்கட இவங்கட ஆதாரங்கள் என்ன, இவங்களோட விவாதங்கள் என்ன, இவங்கள் முன்வைக்கின்ற காரணங்கள், இதுகளெல்லாம் கூட அவங்களுக்கு பாடமா. அப்ப சட்டக்கலையிலும் ஹதீஸ் துறையில் விளக்க துறையிலும் அவங்களுக்கு நிபுணத்துவம் வந்துட்டு 16 வயசுல. இப்ப 16 வயசுல இந்த சின்ன வயசுல என்ன செய்யறாங்க, அவங்களோட தாயார் ஹஜ்ஜிக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹஜ்ஜிக்கு கூட்டிட்டு போறாங்க என்னத்துக்கு, மகன் ஏனைய பிராந்தியங்களில் உள்ள அறிஞர்கள், மக்கா மதீனா இப்படி பிரதேசங்களில் உள்ள அறிஞர்களிடத்திலே ஹதீஸ்களை கேட்டு மார்க்க கல்வியை பெற்று பெரிய ஒரு அறிஞனாக மாற வேண்டும் என்பதற்காக ஹஜ்ஜியை கூட்டிட்டு போறாங்க. 16 வயசுல போறாங்க ஹஜ்ஜிக்கு. அவருடைய சகோதரர் அஹ்மத் என்பவருடன் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை அழைத்துக் கொண்டு தாயார் ஹஜ்ஜிக்கு போறாங்க. ஹஜ்ஜிக்கு போய் மக்காவுக்கு போய் இமாம் புகாரியை மட்டும் விட்டுட்டு அவங்க ஊருக்கு திருப்பிதான். 16 வயசுல எங்க விட்டுட்டு வராங்க, எவ்வளவு தொலைதூர உஸ்பெகிஸ்தான்ல இருந்து 16 வயசு பிள்ளைய அழைச்சிட்டு போய் மக்காவுல விட்டுட்டு அவங்க திரும்பி வராங்க அடுத்த மகனுடன். எதற்கா, கல்வி கற்க வேண்டும் இருக்கு. இன்றைக்கு யாராவது செய்வார்களா? 16 வயசு பிள்ளைய நாடு கடந்து கொண்டே விடுவார்களா? விட மாட்டார். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தாய் விட்டதிலிருந்து கிட்டத்தட்ட 16 வருஷங்களாக நாடு நாடாக சுத்திட்டு இருந்தாங்க. மக்காவுக்கு போனாங்க, அங்கு முக்கியமான ஹதீஸ் கலை அறிஞர்களிடத்திலே கல்வி கற்றார்கள். மதீனாவுக்கு போனாங்க,
எகிப்துக்கு வந்தாங்க, ஷாம் பிரதேசம், பாலஸ்தீன், ஜோர்தான், லெபனான், சிரியா போன்ற பிரதேசங்களுக்கு எல்லாம் போனாங்க. ஈராக்குக்கு வந்தாங்க. ஈராக்ல கூஃபா, பஸ்ரா, பக்தாதில் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சந்தித்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் மிகப்பெரிய ஹதீஸ் கலை நிபுணத்துவம் வாய்ந்த அறிஞராக இருந்ததன் காரணமாக அவர்களிடத்திலே ஹதீஸ் கலை பற்றியும் ஹதீஸ் கலை அறிஞர்கள் பற்றியும் கற்றுக்கொண்டார்கள். பகதாதுக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட 7 தடவைகள் வந்து வந்து போயிருக்கிறார் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். எதற்காக என்றால் இமாம் அஹ்மதை சந்திப்பதற்காக. என்றால் இமாம் அஹ்மத் அவ்வளவு பெரிய அறிஞர். அந்த நேரத்திலே ஈராக் ஏனைய பிரதேசங்கள் எல்லாம் இமாம் அஹ்மத் என்று சொன்னால் எல்லோரும் தலையை குடித்து விடுவார்கள். எனவே அவர்களிடத்திலே கல்வி கற்க வேண்டும், ஹதீஸ் பெற வேண்டும் என்பதற்காக அடிக்கடி 7 தடவைகள் பக்தாதுக்கு வந்து போயிருக்கிறார். 16 வருஷமாக பிரயாணம். என்னத்துக்காக? ரசூலுல்லாஹி அவருடைய ஹதீஸை கேட்பதற்காக, ஒன்று சேர்ப்பதற்காக, தொகுப்பதற்காக, சுன்னாவுக்கு ஹதீஸ் கலைக்கு மிகப்பெரிய ஒரு சேவையாற்ற வேண்டும் என்பதற்கு. இந்த சின்ன வயதிலேயே இவ்வளவு பெரிய தேட்டம், ஆர்வம். நீங்க நினைக்க வேண்டாம், இமாம் புகாரி இன்னைக்கு நாம் எல்லாரும் புகாரியில வருது என்று சொல்றோம், சஹீஹ் புகாரியில வருது என்று சொல்றோம். அது அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கிரந்தத்தில் கொடுத்த பெரிய அங்கீகாரம் சமுதாயத்திலே. ஆனால் இதை வீட்டுக்குள்ள நம்மள மாதிரி ஏசிக்குள்ள ஃபேனுக்கு கீழே இருந்து எழுதவில்லை, தொகுக்கவில்லை. 16 வருட ஓயாத பிரயாணத்திலே தான் எழுதினார். இன்று நாம் புகாரில் வருது என்று தேடி பார்க்கிறோம், ஈஸியாக தேடி பார்க்கிறோம். ஆனா அவர்கள் 16 வருட கால பிரயாணத்திலே தான் இதை தொகுத்திருக்கிறார். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பல பிரதேசங்களுக்கும் அன்று இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே முக்கிய அறிவு களங்களாக திகழ்ந்த பிரதேசங்களுக்கு எல்லாம் போறாங்க. அப்ப அந்த நேரத்தில் பல குழுக்கள், முஸ்லிம்கள் 3ஆம் நூற்றாண்டிலே நிறைய கொள்கை ரீதியாக நிறைய பிளவுகள், நிறைய கொள்கைகள். ஈராக் பிரதேசங்களுக்கு இஸ்லாம் போனதன் பின்னால், பாரசீகம், ரோம் போன்ற பிரதேசங்களுக்கு இஸ்லாம் விரிந்ததன் பின்னால் நிறைய கொள்கைகள் இஸ்லாத்துக்குள் புகுந்தன. எனவே இவங்க சொல்றாங்க, நான் ஹதீஸை கேட்கக்குள்ள சரியான கொள்கையில் யார் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கேட்பேன். கொள்கையில் கோட்டை விட்டவர்கள், குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் கொள்கையை விளங்காதவர்கள், மாறுபட்ட கருத்து உள்ளவர்களிடத்திலே நான் ஹதீஸை கேட்க மாட்டேன் சொல்றாங்க. كتبت عن 1080 نفسا ليس فيهم الا صاحب حديث. கிட்டத்தட்ட நான் 1080 பேரிடத்திலே ஹதீஸ் கேட்டிருக்கிறேன். இவ்வளவு காலம் சுற்றி 1080 பேரிடத்திலே ஹதீஸ் கேட்டிருக்கிறேன். எல்லோரும் சரியான அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினரின் கொள்கையில் உள்ளவர்களிடத்தில் கேட்டிருக்கிறேன் சொல்றாங்க. லம் அக்துப் இல்லா அம்மன் قال الايمان قول وعمل. அந்த நேரத்தில் ஈமான் என்றால் சிலாக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, தொழுகை எல்லாம் தேவையில்லை, ஈமான்ங்கிறது உள்ளத்தில் இருந்தா போதும், அமல்கள் அவசியம் கிடையாது. எனவேதான் சொல்றாங்க, இல்லை, யாரெல்லாம் ஈமான் சொல்லும் செயலும் உள்ளத்திலும் இருக்கணும், உறுப்புகளால் தொழணும், ஜகாத் கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், உறுப்புகளாலும் வெளியாகணும். அந்த ஈமான் ரெண்டு தான் ஈமான். உள்ளத்துல மட்டும் ஈமான் இருந்தா போதும் என்று சொன்ன ஆட்கள்கிட்ட இருந்து ஹதீஸ நாடுகள்ல இந்த விஷயத்தில் யார் சரியான போக்கில் இருந்தாங்களோ அவங்கள்ட்ட இருந்தான் ஹதீஸை எழுதினேன் என்று சொல்றாங்க. இப்ப எல்லா இடத்திலும் புறவும் இல்லை, எங்களை சுட்டி காட்டுறாங்க. இந்த ஹதீஸெல்லாம் நான் எடுக்கக்குள்ள, கல்வி கற்கக்குள்ள உரிய சரியான ஆட்கள் தான் நான் கற்றிருக்கிறேன் என்பதை சுட்டி காட்டலாம். இது அவர்களுடைய பிரயாணத்திலே நடைபெற்ற கல்வி தேடலிலே கல்விக்காக கழித்த அந்த கால பகுதியிலே நடந்த சம்பவங்களா. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு அறிஞர் அல்ல. நீங்க நினைக்க வேண்டாம் ஏதோ ஹதீதை தொகுத்து தந்து கொண்டு போயிருக்காங்க. இல்லை, மார்க்கத்திலும் மிகப்பெரிய ஒரு முஜ்தஹித், அறிவாற்றல் உள்ளவர்கள், விளக்கம் உள்ளவர்கள். அதே போன்று தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், உலக வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு உலக பற்றற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு தீனுக்கு மார்க்கத்துக்கு முன்னுரிமை வழங்கியிருக்கிறார்கள். இது பற்றிய ஒரு சில விஷயங்களை நாம்
இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை பற்றி ஒரு செய்தியிலே பார்க்கிறோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மாணவர் சொல்கிறார், நான் ஒரு இரவு பார்த்தேன், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அடிக்கடி எழும்புறார், விளக்க பற்ற வைக்கிறார், விளக்கை ஏற்றிட்டு போய் உடனே அவங்களோட கொப்பி புக் எடுத்து அதுல நோட் பண்றாங்க. பிறகு விளக்க அணைச்சிட்டு வந்து தூங்குறாங்க. சிறு நேரம் சென்றதன் பின்னால் திரும்ப எழும்புறாங்க. திரும்ப போய் என்ன செய்யறாங்க, திரும்ப விளக்கை ஏற்றி குறிப்பெழுதுறாங்க, திரும்ப வந்து தூங்குறாங்க. இது பிரயாணத்துல நடக்குது. அப்ப அடுத்த கேட்கிறாங்க, என்ன நடந்து? கிட்டத்தட்ட அவர் சொல்றார், முஹம்மது பின் அபி ஹாத்திம், கிட்டத்தட்ட 20 தடவைகள் இமாம் புகாரி இரவையில் எழும்புறதும் எழுதுறதும் இதே நிலைமையில் இருக்கிறது. என்ன என்று கேட்டால், அவர்கள் முழிப்பதும் அவர்களுடைய சிந்தனை இடையில் எழுவதும் இந்த ஹதீஸுடைய தரம் என்ன, இது என்னத்தை சொல்லுதோ, இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன, ஞாபகம் வர 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 உடனே போய் எழுதி வைத்துக் கொண்டேன். ஒரே அடியாக எழுத நினைத்தால் மறந்துவிடும். எனவே ஞாபகம் வரும்போது எழுத வேண்டும் என்பதற்காக ஒரு இரவிலே 20 தடவைகள் எழுந்து எழுதி வைக்கிறார். இப்படியெல்லாம் செய்துதான் இந்த கிரந்தம் எங்களுடைய கையிலே வந்திருக்கிறது. இவ்வளவு தியாகத்தின் பிறகுதான் எங்களுடைய கையிலே இந்த கிரந்தம் வந்திருக்கிறது. எனவே நாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. பாரிய முயற்சி, பாரிய தியாகங்கள், இதன் பின்னணிதான், இதன் முடிவுதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நமக்கு தந்திருக்கின்ற சஹீஹுல் புகாரியா. அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே, உஸ்பெகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பிரதேசம் சரபர் என்கிற ஒரு பிரதேசத்திலே அவர்களுடைய எழுத்தாளர் மாணவர் இப்னு அபி ஹாத்திம் சொல்கிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் புகாரியிலே கிதாபு தஃப்சீர் என்ற ஒரு பாடத்தை இருக்கிறார். ஒரு பெரிய பகுதி கிதாபு தஃப்சீர் பகுதி என்று. அந்த பகுதியே புகாரியிலே இந்த கிரந்தத்திலே எழுதி கொண்டிருக்கின்ற போது சரியான சிரமப்பட்டார். நாம் ஏற்கனவே சொன்னது போல, நீங்க நினைக்க வேண்டாம் ஏதோ ஹதீஸ் முன்னுக்கு இருந்துச்சு எடுத்து தொகுத்து வைத்திருக்கிறார்கள். இல்லை, இந்த ஹதீதுகளை இந்த தலைப்புக்கு ஏற்ற ஹதீதுகளை எடுப்பதிலே ரொம்ப சிரமப்பட்டார்களா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் கிதாபு தஃப்சீர் எழுதும்போது. அவங்களோட மாணவர் சொல்றாங்க, இவ்வளவு சிரமப்பட்டு இமாம் புகாரி நிமிர்ந்து அந்த சிரமத்தால் நிமிர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார், மல்லாக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்ப வளமையாக சாய்ந்து படுக்கின்ற இமாம் புகாரி ஏன் இப்படி நிமிர்ந்து படுக்கிறாங்க, மல்லாக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்? அப்ப அவங்களோட மாணவர் கேட்கிறாங்க இமாம் புகாரியை பார்த்து, இன்னி அராக தகூல் ما أثبت شيئا بغير علم قط منذ أقلت فما الفائدة في الاستلقاء. இமாம் புகாரியை பார்த்து சொல்றாங்க, நீங்க சொல்லி இருக்கிறீங்க, என்ன நான் செய்தாலும் அதன் நோக்கம் தெரியாமல் காரணம் இல்லாமல் எதையுமே நான் செய்தது கிடையாது. எனக்கு புத்தி வந்த காலத்துல நோக்கம் இல்லாமல் தெளிவில்லாமல் எந்த விஷயத்தை நான் செய்வதில்லை. சரி, நீங்க இன்றைக்கு வளமைக்கு மாற்றமா நிமிர்ந்து மல்லாக்கப்படுத்துறீங்களே, ஏன் இதை செய்யறீங்க? இது ஒரு பிரயாணத்தில் இருக்கின்ற போது நடக்கிற செய்தி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க பாருங்க. சொல்றாங்க, நான் ஏன் படுக்கிறேன் தெரியுமா? இன்று நாம் இருக்கின்ற இடம் எல்லைப்புறம், எல்லைப்புற பாதுகாப்பு அறநிலை நாம் இருக்கிறோம். நான் சற்று நிமிர்ந்து படுத்து ஓய்வெடுக்காவிட்டால் இன்று இரவு எனக்கு தூக்கம் வந்துவிடும். தூக்கம் வந்தால், எதிரிகள் தாக்க வந்தால், இந்த எல்லைப்புற பாதுகாப்பில் ஈடுபடுகின்ற இந்த பணியை சரிவரை நான் செய்ய முடியாமல் போய்விடும். அந்த குற்றத்துக்கு நான் ஆளாகி விடுவேன். எனவேதான் நான் சற்று நிமிர்ந்து படுக்கிறேன், இரவு பூராக முழித்திருப்பதற்கு. அப்ப இது என்னத்தை காட்டுதுன்னு கேட்டால், இவர்கள் வெறுமனே அறிஞர்களாக மாத்திரம் இருக்கவில்லை, எல்லா துறையிலும் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். போர்க்களத்திலும் நின்றிருக்கிறார்கள், எல்லைப்புற பாதுகாப்பிலும் இருந்திருக்கிறார்கள். ஹதீஸ் தொகுக்க போன இமாம் புகாரி எல்லைப்புற பாதுகாப்பிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிதாபு தஃப்சீர் என்ற பகுதியை எழுதிய அவர்கள் சற்று சிரமத்தின் காரணமாக மல்லாந்து தூங்குகிறார்கள். ஏன் என்று கேட்டால், இரவு பூராக முழித்திருப்பதற்கு. ஏன்? நான் எல்லைப்புற பாதுகாப்பு நிலையத்தில் இருக்கிறேன் என்று சொல்றார். இதெல்லாம் அவர்களுடைய வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கின்ற சில மிக உருக்கமான சம்பவங்களா.
அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் புகாரியினுடைய ஞாபகத்தன்மை பற்றி ஒரு சில சம்பவங்களை சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அபார ஆற்றலை கொடுத்திருந்தார், ஞாபக சக்தி. அவங்க சொல்றாங்க, ஏற்கனவே சொன்ன அவர்களுடைய மாணவர் சொல்றார், குல்து லி அபி அப்துல்லாஹ் தஹ்ஃபது ஜமீஅ மா அத்கல்தஹு ஃபில் முஸன்னஃப். இந்த புகாரியில் இடம்பெற்றுள்ள எல்லா ஹதீஸும் உங்களுக்கு பாடமா? உங்களுடைய நூலிலே நீங்கள் பதிவு செய்திருக்கின்ற எல்லா ஹதீஸும் உங்களுக்கு பாடமா? சொல்றாங்க, ஆம், அது எதுவும் எனக்கு தெரியாத ஒரு ஹதீஸ் அதே கிடையாது. திரும்ப சொல்றாங்க, முஹம்மது பின் ஹந்தவையே வந்தவர் சொல்கிறார், புகாரி இமாம் சொல்ல நான் கேட்டேன், எனக்கு 1,00,000 ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் பாடம். இமாம் புகாரி சொல்றாங்க, எனக்கு 1,00,000 சஹீஹான ஹதீஸ் பாடம். و100,000 حديث غير صحيح. பலவீனமான நம்பகமற்ற செய்திகள் 2,00,000 ஹதீஸ் பாடம். மொத்தமா 1,00,000 ஹதீஸ் பாடம். இது சாதாரணமான மனிதனால் முடியுமா? இப்போது உள்ள இவர்களால் முடியுமா? இப்போது ஒரு 10,000 ஹதீஸ் பாடமானவர்களை நாம் காண முடியுமா? எனவே அப்படிப்பட்ட ஆற்றல், ஹிஃபுல், ஞாபக சக்தி, அப்படியான ஆற்றலை அல்லாஹ் தஆலா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கொடுத்திருந்தார். எனவேதான் இமாம் புகாரி அந்த காலகட்டத்திலே ரொம்ப பிரபலியமான எல்லா பிரதேசங்களிலும் இமாம் புகாரியை பற்றி அவருடைய ஞாபக சக்தி, அவர் ரொம்ப வல்லவர், ஞாபகத்தன்மையிலே, ஹதீஸ் துறையிலே பெரிய நிபுணத்துவம் வாய்ந்தவர் என்று எல்லா இடம் பிரபலியமாகிறது. அப்போ அவர்கள் உஸ்பெகிஸ்தானில் இருக்கிறார்கள், ஈராக்குக்கெல்லாம் இமாம் அஹ்மத் போன்றவர்கள் இருக்கின்ற பிரதேசங்களுக்கெல்லாம் இந்த செய்தி பரவுது. இமாம் புகாரி விசேஷமான ஒருவர் அந்த பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவங்க பக்தாதுக்கு வந்தாங்க. என்னத்துக்கு வந்தாங்க? இமாம் புகாரி இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சந்திக்க வந்தார். இப்போது பக்தாதிலே உள்ள பெரிய அறிஞர்கள் எல்லாம் இமாம் புகாரியினுடைய ஞாபக சக்தியை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று என்ன செய்தாங்கன்னா ஒரு முயற்சி செய்தார், ஒரு திட்டம் திட்டினார். என்ன செய்வோம், 100 ஹதீஸ்களை எடுத்து 10 பேரை தெரிவு செய்தார். ஒவ்வொருவருக்கும் 10 ஹதீஸ்களை கொடுத்தார். எப்படி செய்தார்கள்? 10 ஹதீஸை எடுப்பது, வேறு 10 ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடரை இந்த ஹதீஸுக்கு பொருத்துவது, இப்படி 100ஐயும் தலைகளாக மாற்றி ஒவ்வொருவராக மாற்றி ஒரு ஹதீஸுடைய கருத்து என்ன கரு அதை எடுத்து இன்னொரு ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசை இதுக்கு போடுறது. உண்மையான நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுக்கு தெரியும் என்ன ஹதீஸுக்கு எந்த அறிவிப்பாளர் வரிசை என்பது தெரியும். இப்ப குழப்பி போட்ட உடனே உண்மையாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி நிபுணத்துவம் வாய்ந்த ஒருவராக இருந்தால் இதை தெரிந்து கொள்வார்கள். இந்த பரீட்சை நடக்க போகுது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு பள்ளி வாயிலே இன்று இமாம் புகாரி வருகிறார் என்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எல்லா மக்களும், அறிஞர்கள் பல பிரதேசங்களிலும் வந்திருக்கிறார்கள் இமாம் புகாரி என்பவரை பார்ப்பதற்கு. இப்போது பள்ளியிலே இமாம் புகாரி அவர்கள் இருக்கிறார்கள். ஹதீஸ் மக்களுக்கு ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஒருவர் எழுப்பினார். எழுப்பி கேட்டார், என்னிடத்திலே கேள்வி இருக்கிறது, என்ன கேள்வி சொல்லுங்க. இடத்தில் இருக்கிற ஹதீஸ்கள் சரி பார்க்க வேண்டும். முதலாவது ஹதீஸ், முதலாவதால் சொல்றார். 10 பேர் இருக்கிறாங்க, இப்ப அங்க இருக்கிறாங்க. முதலாவதால் இவர் சொல்ற முதலாவது ஹதீஸ் சொல்றார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, லா அரிஃபுஹு, இந்த ஹதீஸ், இப்படி ஒரு ஹதீஸ் எனக்கு தெரியாதுன்னா. சரி, இரண்டாவது இருக்கு, சொல்லுங்க. இரண்டாவதையும் சொன்னாங்க, இப்படி ஒரு ஹதீஸ் எனக்கு தெரியாது. இப்படியோ 10க்கு சொன்னாங்க, எனக்கு இப்படி ஒரு ஹதீஸ் தெரியாதுன்னா. வந்தாக்கள் நினைச்சாங்க இனி கேட்டு வேறு இல்ல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு விஷயம் விளங்கி போயிட்டு, இன்னும் ஒரு சாரார் இமாம் புகாரி பெரிய அறிஞர், மாமேதை என்று நினைத்து வந்தவர்கள், இவருக்கு இந்த ஒன்று தெரியுதில்லை, கேட்கிற ஹதீஸுக்கெல்லாம் தெரியாங்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போது இந்த 10 பேரும் கேட்டு முடிஞ்சு எல்லாம் முடிவடைந்ததன் பின்னால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி முதலாவது ஆளை பார்த்து சொன்னாங்க, நீங்க கேட்ட ஹதீஸ் முதலாவது 10 ஹதீஸ் கேட்டீங்க. முதலாவது ஹதீஸ் இன்ன ஹதீஸ், அதற்குரிய அறிவிப்பாளர் வரிசை இது. இரண்டாவது ஹதீஸ் இன்ன ஹதீஸ், அதற்குரிய அறிவிப்பாளர் வரிசை இது. மூன்றாவது ஹதீஸ் இன்ன ஹதீஸ், அதற்குரிய அறிவிப்பாளர் வரிசை இது என்று 10 பேருக்கும் 10 ஹதீஸையும் சொன்னாங்க. எப்படி ஞாபக சக்தி இருக்கு? ஷரீஃபுலே சொல்ல ஒரு விஷயம், என்னென்ன ஹதீஸ் ஒவ்வொருவரும் சொன்னார் என்பதை எந்த அளவுக்கு ஞாபகம் வைத்திருக்கிறார். 100 ஹதீஸையும் அதே இடத்திலே சரியாக சொன்னார்.
எனவே இந்த அளவுக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அபார ஞாபக சக்தி ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவேதான் அந்த காலகட்டத்திலே அவ்வளவு தூரம் பிரபலியமாக இருந்தார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஏற்கனவே சொன்னது போல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இவ்வளவு பெரிய ஆற்றலும் நிபுணத்துவமும் திறமையும் ஹதீஸ் கலையில் இருந்ததன் காரணமாகத்தான் ஹதீஸ் துறையிலே இந்த சமூகத்துக்கு நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு 20 நூல்கள் உள்ளன. அவர்களுடைய ஒப்பற்ற சேவை 20 நூல்கள். ஏராளமான ஹதீஸ் 20களில் ஹதீஸ் துறையில் சில முக்கியமான நூல்களும், கொள்கை விஷயமாக ஒரு சில நூல்களும், சட்ட ரீதியான சட்ட ரீதியான சில நூல்களும் உள்ளது. அதில் முன்னணி வகிக்கின்ற நூல் தான் ஸஹீஹுல் புகாரி. இப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி சொன்னால் ஸஹீஹுல் புகாரியை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அப்படி சொல்லவில்லை என்றால் நான் அவர்களுடைய ஹக்கிலே மிகப்பெரிய அநியாயம் செய்கிறேன் என்றுதான் கருதுகிறேன். எனவே இமாம் புகாரியை பற்றி தெரிய வந்த நீங்கள் அவர்கள் எழுதிய நூலை பற்றியும் தெரிந்தையாக வேண்டும். ஏன் இன்று ஹதீஸ்களை அறிஞர்களால் சொல்லப்படுகிறது அல்லது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம், குர்ஆனுக்கு அடுத்ததாக ஒரு சரியான நூல் இருக்குமாக இருந்தால் அது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஸஹீஹுல் புகாரி தான். எப்படி சொல்லப்படுகிறது ஹதீஸ்களை அறிஞர்களால், அஸஹ்ஹு கிதாபின் பஅத கிதாபில்லாஹ் ஸஹீஹுல் புகாரி. அல்லாஹ்வினுடைய வேதத்துக்கு அடுத்ததாக ஒரு சரியான ஒரு நூல் இருக்குமாக இருந்தால் அது ஸஹீஹுல் புகாரி தான். இந்த கிரந்தத்தை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கம் சொல்லுவோம். நாங்க சொன்னோம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் 16 வயசுல ஸ்டார்ட் பண்ணாங்க ஹதீஸ்களை கேட்பதற்காக எல்லா பிரதேசம். 16 வருஷங்களாக ஹதீஸ்களை தொகுத்து வந்தார்கள் எல்லா இடமும். அவர்கள் எழுதிய நூல் 18 வயசுல மதீனாவுக்கு வந்தாங்க. இந்த விஷயத்தை மாத்திரம் இடையில சொல்லிக் கொள்ளும். 18 வயசுல இமாம் புகாரி மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுல இருந்துதான் அவங்களோட இன்னொரு ஒப்பற்ற நூல் கிதாபு தாரீக் வரலாறு என்ற ஒரு நூல் எழுதினாங்க. சொல்றாங்க அது எங்க இருந்து நான் எழுதினேன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிம்பருக்கும் கபருக்கும் இடையில் உள்ள அந்த ரௌலாவிலே இருந்தா நான் எழுதினேன். இஸ்ஸாக இந்த கபரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் லயாலில் முக்மிரா ன்னு சொல்றாங்க. பூரண சந்திர இரவிலே பௌர்ணமி முழுமையாக இருக்கின்ற அந்த வெளிச்சத்தில் இருந்து கொண்டுதான் தாரீக் என்ற பெரிய நூலை நான் எழுதினேன். எப்போ எழுதுறாங்க? 18 வயசுல எழுதுறாங்க. அதிலேதான் சகல அறிவிப்பாளர்களுடைய சகல தகவல்களும் அதில் இருக்கு. யாரெல்லாம் ஹதீஸில் அறிவித்திருக்கிறார்களோ, ஹதீஸ் சொல்லி இருக்கிறார்களோ அவர்களை பற்றிய சகல தகவல்களும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 18 வயசுல எவ்வளவு பெரிய ஆற்றல், எல்லாம் ஞாபக சக்தியில தான் எழுதுறாங்க. சொல்றாங்க எந்த அறிவிப்பாளரை எடுத்துக்கொண்டாலும் அவரை பற்றி எனக்கு ஏராளமான விஷயம் தெரியும், ஆனா எல்லாத்தையும் நான் அந்த புத்தகத்தில் வைக்கல, எழுதல்ல. ஏன்? இந்த புத்தகம் நீண்டும் என்பதற்காக முக்கியமான விஷயத்தை மாத்திரம் தான் சொல்லியிருக்கு. எனவேதான் அந்த நேரத்திலே இந்த தாரீக் என்ற நூல் வெளியானவுடன் அதை எல்லோரும் ஒரு மனித முயற்சி என்று சொல்லவில்லை, இது ஒரு சூனியம் என்றுதான் சொன்னாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் இவ்வளவு பெரிய முயற்சிக்கு பின்னால்தான் எங்களுக்கு நூலுருவில வந்து சேர்ந்திருக்கு. இவ்வளவு பெரிய மகான்கள், இவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க நிபுணத்துவம் வாய்ந்த பேரறிஞர்களுடைய விடா முயற்சியின் மூலமாக தான் இன்று என்பது கையிலே வந்திருக்கு. ஆனா இந்த இடத்திலே இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். ஏன் இவ்வளவு பெரிய நூல்? எதற்காக வரலாற்றிலே இவ்வளவு பெரிய அறிவிப்பாளர்கள் என்றும் அவர்களுடைய தகவல் எதற்காக? இமாம் புகாரி ஏன் இந்த வேலை பார்த்தாங்க, இந்த வேலை செய்தாங்க? வேறு இல்லாம எழுதிட்டு போயிருக்காங்களா? நேரத்தில் இந்த வேலை செய்திருக்கிறார்களா? ஏனென்று கேட்டால், இன்று ஒரு சமுதாயம் ஹதீஸ்களை சரி பிழை, ஸஹீஹ் தஈஃப், நம்பகமானது நிராகரிக்கப்பட்டது என்ற கதையெல்லாம் தேவையில்லை. அரபு மொழியிலே அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்று வந்தால் அது ஹதீஸ் தான், அது அவர்கள் சொன்னதுதான், ஸஹீஹ் தஈஃப் தேவையில்லை என்று மார்க்க அறிஞர்களோடு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம்.
இப்படிப்பட்ட சகோதரர்கள் தெரியாமல் சொல்கிறார்கள், விளக்கம் இல்லாமல் பேசுகிறார்கள். ஆனால் இமாம் புகாரி போன்றவர்கள் எதற்காக தன்னுடைய ஆயுதை கொடுத்துட்டு போயிருக்காங்க, நேரங்களை எல்லாம் செலவழித்து போயிருக்காங்க இந்த வேலை செய்யறதுக்கு. ஏன் தாரீக் எழுதினாங்க? இந்த பெரிய வரலாற்று புத்தகத்தை ஏன் எழுதினாங்க? நீங்க சஹீஹை பார்க்கணும்ங்கிறதுக்காக. வார ஹதீதுகளில் அறிவிப்பாளர்களை பற்றி எங்க போவீங்க? இமாம் புகாரி எழுதின தாரீக் போய் பாருங்க. இந்த அறிவிப்பாளர் அவரை பற்றி இமாம் புகாரி என்ன தகவல் சொல்லி இருக்கிறார்கள்? அவர் நம்பகமானவரா? அவர் ஒரு செய்தியை சொல்ல எடுக்கலாமா? எனவே அன்புக்குரிய சோதர்களே, சாதாரணமான இந்த வரலாற்று பின்னணி தெரியாத சமுதாயமாகத்தான் நமது சமுதாயம் மார்க்க கல்வியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை இந்த இடத்திலே இந்த 16 வருஷ பிரயாணத்திலே ஹதீஸை தொகுத்து வராங்க. அவங்களே சொல்றாங்க, நாங்க சொல்ற தகவல்கள் எல்லாம் குறிப்பாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சஹீஹ் புகாரிக்கு விரிவுரை எழுதிய இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய ஃபத்ஹுல் பாரியின் முகவுரை மிகப்பெரிய ஒரு இந்த அளவுக்கு இருக்கும் அவருடைய தடிப்பு. இவ்வளவு பெரிய புகாரிக்கு முகவுரை, அது தனி புத்தகம். இந்த தடிப்பத்தில் இருக்கு முகவுரை மாத்திரம், முன்னுரை மாத்திரம். அதிலே இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல் பிதாயா வ நிஹாயா என்ற நூலிலே அல் ஹாஃபிஸ் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் இவர்களுடைய வரலாற்றை சொல்லியிருக்கிறார். இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய சியர் வ அலாமின் நுபலா என்ற நூலிலே இந்த தகவலை சொல்லியிருக்கிறார். அதே போன்று தன்னுடைய தத்கிரத்துல் ஹுஃபாஸ் என்ற நூலிலே இந்த தகவல்களை சொல்லியிருக்கிறார். இது நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அரபு தஸ்லீஸ் அவர்கள் நூல்களுக்கு சென்று பார்க்க முடியும் நான் சொல்கின்ற தகவல். இப்போது சஹீஹ் புகாரியை பற்றி இமாம் புகாரியை சொல்றாங்க, இந்த கிரந்தத்தை நான் மக்காவிலே மக்கா பள்ளியிலே இருந்துதான் எழுத ஆரம்பித்தேன். புகாரிய மக்கா பள்ளியிலிருந்து தான் எழுத ஆரம்பித்தேன். 16 லட்சம் ஹதீஸ்களில் இருந்து இதை நான் உங்களுக்கு தெரிவு செய்திருக்கிறேன். 16 லட்சம் ஹதீஸ்களில் இருந்து இந்த 7275 கிட்டத்தட்ட 7275 ஹதீஸ்களை உங்களுக்கு தெரிவு செய்திருக்கிறேன். இந்த நூலுக்காக எவ்வளவு ஹதீஸ்களை எழுதியிருப்பார், எவ்வளவு ஹதீஸ்களை மனனம் செய்திருப்பார், எவ்வளவு பெரிய முயற்சி. 16 லட்சம் ஹதீஸ். 16 வருடங்களாக நான் இதை எழுதினேன், தொகுத்தேன். 3 தடவைகள் திரும்ப திரும்ப இதை செவி பார்த்திருக்கிறேன். சஹீஹ் புகாரியை 3 தடவைகள் திரும்ப திரும்ப செவி பார்த்திருக்கிறேன். எழுதினேன், தொகுத்தேன், சமூகத்துக்குள்ளே விட்டேன் என்பதல்ல. 3 முறை செவி பார்த்தது பின்னால் தான் விடுறது. அத்தோடு மாத்திரம் நிறுத்தவில்லை. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்வது போல, இந்த ஹதீஸ் கிரந்தத்தை தொகுத்ததன் பின்னால் என்னுடைய முன்னணி ஆசான்களான இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், யஹ்யா அலி இப்னு அல் மதீனி ரஹிமஹுல்லாஹ், அதே போல இஸ்ஹாக் இப்னு ராஹுவியா, இவர்கள் எல்லாம் 230-40களுக்குள் வாழ்ந்தவர்கள். ஹிஜ்ரி பக்தாதிலே இருந்தவர்கள். இவர்கள் ஹதீஸ் துறையிலே மிக நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள். இவர்களிடத்தில் நான் கொண்டு போய் காட்டினேன், இந்த கிரந்தத்தை காட்டினேன். எல்லோரும் பார்த்து விட்டு இதில் உள்ள எல்லாமே சஹீஹ், இது பெரிய முயற்சி, எல்லோரும் பாராட்டினார்கள் சொல்றார். எனவே இந்த புகாரி என்பது சாதாரணமாக வெறுமனே வீட்டுக்குள்ள புகாரி எழுதவில்லை. இவ்வளவு பெரிய முயற்சி, இவ்வளவு பெரிய தியாகம், இதன் பின்னால் தான் இந்த புகாரி வந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றார். மா அத்கல்து ஃபீ கிதாபி ஹாதா ஹதீஸன் இல்லா தஸல்து قبل ذلك وصليت ركعتين. பாருங்க எப்படி சொல்றாங்க. இன்னைக்கு நாம ஒரு புத்தகம் எழுதிட்டு போறோம், ஒது செய்திருந்தோமா, பிஸ்மி சொன்னமாங்கிற ஒரு இடங்களுக்கு ஞாபகம் இல்லை. எத்தனையோ பயான்களை பேசுறோம். ஆனா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த பேணுதலை பாருங்க. என்ன சொல்றாங்க, இந்த சஹீஹ் புகாரியிலே ஒவ்வொரு ஹதீஸுக்கும், எந்த ஹதீஸை இந்த புகாரில் எழுதுவதாக இருந்தாலும்
அதற்கு முன்னால் நான் குளித்து 2 ரக்காத் தொழாமல் இந்த ஹதீதை எழுதவே இல்லை. இந்த ஹதீதை ஒரு ஹதீதை எழுதுவதாக இருந்தாலும் அந்த ஹதீதை எழுதுவதற்கு முன்னால் குளித்து 2 ரக்காத் தொழாமல் எந்த ஹதீதை இந்த புகாரில் எழுதவில்லை இருக்கிறார். அது அவர்களுடைய ஹதீதுக்கு கொடுக்கிற மரியாதையை காட்டுகிறது. அவசியம் கிடையாது, வாஜிப் இல்லை. ஹதீத் எழுதுவதால் குளிக்க வேண்டும், 2 ரக்காத் தொழ வேண்டும், அவசியம் கிடையாது. ஆனால் அவர்களுடைய அந்த பேணுதல், ஹதீது கொடுக்கின்ற அந்த கண்ணியம், சுன்னாவுக்கு கொடுக்கின்ற மகத்துவம், எப்படி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இவ்வளவு சிரமத்துடன் என்பதை எங்களுக்கு காட்டுகிறது. இது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய கிரந்தம் சம்பந்தமாக நாங்கள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த விஷயங்களை விளங்கிக் கொள்வது நல்லது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, புகாரியில் என்ன இருக்கிறது? ஏராளமான மக்கள் புகாரியை படிக்கிறோம். ஆனால் இமாம் புகாரி ஏன் இதை தொகுத்தார்கள்? அதில் என்ன நுணுக்கத்தை வைத்திருக்கிறார்கள்? இன்றைக்கு வாசிக்கின்றவர்கள் புகாரி என்று ஓதுகிறார்கள். வாசிக்கின்ற மக்களுக்கும் புகாரில் உள்ள செய்திகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இல்லவே இல்லை. புகாரியில் உள்ள தலைப்புகளில் ஏதாவது விளக்கம் தெளிவு இருக்கிறதா? இல்லவே இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் முக்கியமாக 4 காரணங்களுக்காக புகாரி எழுதியிருக்கிறார். முதலாவது, அவங்க எல்லா நூல்களையும் ஹதீஸ் நூல்களை எல்லாம் பார்த்தாங்க. ஏன்னா அவங்க ஹிஜ்ரி 194 பிறந்தார். புகாரி ஹிஜ்ரி 194 பிறந்தவர். அதுக்கு முதல் நிறைய ஹதீஸ்களிலே நூல்கள் எழுதப்பட்டுள்ளன, ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. எல்லாமே நீண்ட நூல்களும் எல்லா சஹீஹ் லைவ் எல்லாம் சேர்ந்துதான் இருக்கிறது. மக்களால் எது சஹீஹ் எது லைவ் என்று புரிய முடியல. எனவே அவங்க நினைச்சாங்க, நாம ஒரு நூல் எழுதணும், அதுல சஹீஹ் மட்டும்தான் இருக்கும், நம்பகமான ஹதீஸ் மட்டும்தான் இருக்கும். ஏனைய கிரந்தங்கள் அப்படி இல்லை என்பதற்காக இந்த ஹதீஸ் கிரந்தத்தை எழுதியிருக்கிறார். இன்னொரு காரணம், அவர்களுடைய ஆசான் இஸ்ஹாக் இப்னு ராஹியா என்பவர், அவங்க ஒரு முறை சொன்னாங்க, சபையில் இருக்கும்போது சுருக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான ஹதீஸை மாத்திரம் கொண்ட ஒரு நூல் எழுதப்பட்டால் ரொம்ப பிரயோஜனமா இருக்க வேண்டாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இந்த செய்தி ஆசான் சொன்ன இந்த செய்தியினுடைய உள்ளத்துல ரொம்ப பெரிய இடத்தை பிடிச்சிச்சு. எனவேதான் நான் இப்படி ஒரு முயற்சியை செய்யணும் மட்டும் முடிவெடுத்தேன். இன்னொரு காரணம் இருக்கிறது. எல்லாமே நாம ஏற்கனவே சொன்ன நூல்களில் இந்த வரலாற்று செய்தி உள்ளது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கனவு கண்டார். எப்படி கனவு என்றால், அவர்களிடத்திலே ஒரு விசிறி போன்ற ஒரு கையில் இருக்கிறது, வீசுவதற்கு நான் பாவிக்கிற ஒரு அட்டை, ஒரு மட்டை துண்டு போன்று, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் என்று வீசிக் கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு கனவு கண்டார். அன்று இருந்த கனவுக்கு விளக்கம் சொல்கின்ற சில அறிஞர்களிடத்திலே அணுகி இதற்கு விளக்க வேண்டும் என்று கேட்டபோது சொன்னார்கள், நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே பொய் கலந்து விடாமல் பாதுகாப்பீர்கள், இதுதான் அடையாளம், இதுதான் அந்த கனவுடைய யதார்த்தம் என்று சொன்னவுடன் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், ஆம், எனவே நாம் இந்த முயற்சியை செய்தாக வேண்டும் என்று இந்த சஹீஹ் புகாரி எழுத ஆரம்பித்தார். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, புகாரியில் வெறும் ஹதீஸ் கிடையாது, ஹதீஸ் மாத்திரம் கிடையாது. இமாம் புகாரி அதில் பெரிய நோக்கம் அவங்களுக்கு இருக்கு. அந்த புகாரியை தொகுத்து அவர்கள் வாழ்ந்த சமுதாயம் ஏராளமான கொள்கை பிரச்சனைகளும் குழுக்களும் பிரிவுகளும் உருவாகிய காலம். இதில் யார் யார் என்கிறது விளக்கமாக சொல்ல முடியாது. சுருக்கமாக சொன்னால் முஅ்தஸிலாக்கள் என்றும், முர்ஜிஆக்கள் என்றும், ஹவாரிஜிகள் என்றும், ஷியாக்கள் என்றும், சூபியாக்கள் என்றும், இப்படி ஏராளமான குழுக்கள். அதே போல மதுஹபுல சரியான பிடிவாதமும், மதுஹபு மூட நம்பிக்கைகளும், இப்படி ஏராளம். இதையெல்லாம் பார்த்த உடனே அவங்க நினைச்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவின் அடிப்படையில் இந்த விஷயங்களுக்கெல்லாம் தக்க பதில் கொடுக்க வேண்டும், அந்த அடிப்படையில் என்னுடைய தொகுப்பு இருக்க வேண்டும். எனவே எப்படி புகாரியை தொகுத்தாங்கிறத நீங்க பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, புகாரிலே கிட்டத்தட்ட 97 கிதாப் பகுதிகள் உள்ளன, தலைப்புகள், பெரிய அதாவது முக்கியமான தலைப்புகளாக கிட்டத்தட்ட 97 பகுதிகள் உள்ளன. அதுக்கு கிதாப் சொல்வது அரபியில். ஏன் அதை 97 பிரிச்சாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி என்றால் அதுல பெரிய ஒரு நுணுக்கம் இருக்கிறது.
நீங்க எடுத்து பாருங்க, கிதாபுல் ஈமான், ஈமானின் பகுதி என்னொரு பகுதி இருக்கு. ஒருவனே ஹதீஸ மாற்றம் தொகுக்கல, தலைப்பு போட்டிருக்காங்க கிதாபுல் ஈமான். இது ஏன் செய்யறாங்க? ஈமான் என்ற பகுதி எதற்காக போட்டாங்கன்னு கேட்டால், அந்த நேரத்தில் இருந்த முர்ஜியாக்கள் அவங்க ஈமான் என்றால் அது ஈமான் ஈமான் அப்படியே இருக்கும், மலை போல அசையாது, கூடவும் மாட்டேன் குறையவும் மாட்டேன். ஈமான் என்பது உள்ளத்திலே உள்ளது, அதற்கு வணக்கம் என்கிறதெல்லாம் தேவையில்லை, தொட தேவையில்லை, அமல்கள் செய்தான செய்யாட்டி என்ன, ஈமான் அப்படியே தான் இருக்கும் என்ற ஒரு கொள்கை உள்ளவர்கள் இருந்தாங்க. அவர்களுடைய தவறை விளங்கப்படுத்துவதற்காகத்தான் கிதாபுல் ஈமான் என்ற ஒரு பகுதியை போட்டு அதிலே சகல ஏராளமான நுணுக்கமான ஹதீஸ்கள் இருக்கு. உப தலைப்புகளை பாருங்க. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஜியாதத்துல் ஈமான் வ நுக்ஸானு, ஈமான் கூடல் குறையல், இது ஒரு தனிப்பாடம். அதே போல இன்னொரு பாடம் வரும், அலாமத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார், ஈமானின் அடையாளம் தான் அன்சாரிகளை விரும்புவது. இப்படியெல்லாம் ஏன் தலைப்பு? அந்த ஈமான் என்ற அமலும் சேரும்ங்கிறதுக்காகத்தான் இப்படி ஏராளமான தலைப்புகள். இப்படி யார் விளங்கி நாம சஹீஹ் புகாரியை படிக்கிறையா? இப்படியான நோக்கத்தில எல்லாம் ஹதீஸ் எழுதிக்காங்க, நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அவங்க ஏன் எழுதினாங்கிறத போய் பார்க்கும்போது தான் இவ்வளவு நுணுக்கம் இந்த புகாரியில் இருக்கிறாங்கிறத பார்க்கலாம். அதே போல பாருங்க, ஃபவாயிலு ஸஹாபா, ஸஹாபாக்களின் சிறப்புன்னு ஒரு பகுதி இருக்கிறது புகாரியிலே. அதுல மனாகிபுல் அன்சார், அன்சாரிகளின் சிறப்புகள் என்று இருக்கிறது. ஏன் இது புகாரியில வரணும்? இது ஷியாக்களுக்கு பதிலடியாக தான் இருந்தாங்க. சஹாபாக்களை தூற்றுவர்களுக்கு புகாரியை நீங்க எடுத்து பாருங்க. அபூபக்கர் அவனோட சிறப்பு, உமர் அவனோட சிறப்பு, யார் தனக்கு பிறகு கலீஃபா வரவணும் என்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமா சுட்டிக்காட்டிய சந்தர்ப்பங்கள், இப்படி ஏராளமான ஹதீஸ். எனவே வெறும் தொகுப்பு அல்லாது, அது பெரிய ஒரு முக்கியமான ஒரு நூல். நிறைய பிரச்சனைகளுக்கு அதிலே ஹதீஸ் தொட்டு தொட்டு சுட சுட ஹதீஸ்களை தருவது ஒன்று. இப்படி யாரும் அந்த கிரந்தத்தை வாசிப்பதில்லை. மாறாங்க, நாங்கள் எப்படி வாசிக்கிறோம், எதற்கு வாசிக்கிறோம்? இவ்வளவு பெரிய முயற்சியை செய்து அந்த மகான் தந்து கொண்டு போயிருக்கிறார்கள். நாம எதற்கு வாசித்துக் கொண்டிருக்கிறோம்? வருடா வருடம் சாப்பாட்டுக்காக. என்ன வாசிக்கிறோம் நமக்கு தெரியாது. எல்லோரும் சேர்ந்து படிச்சு போட்டு திண்டு போட்டு சாப்பிட்டு வாங்கிட்டு போறோம். இவ்வளவு பெரிய நுணுக்கத்தோடு இந்த மகான் செய்துட்டு போயிருக்கிறார். அப்ப இந்த நோக்கம் இப்ப நிறைவேறது. அதே போல பாருங்க, கதர் என்ற ஒரு பாடம் இருக்கு, கிதாப் அல் கதர், கலா கதர் விஷயமா. ஏன்னா கலா கதர்ல ஏராளமான குழப்பங்கள் இருக்கிறது. அது சம்பந்தமாக நபி அவங்க என்ன சொல்லிருக்காங்க, அதுல நிறைய உபதலைப்புகள் இப்படி. அதே போல கிதாபுல் ஃபித்ன், பிரச்சனைகள் ஃபித்னாக்கள் சம்பந்தமாக வந்த ஹதீஸ்கள். அதே போல அது யாருக்கு எழுதினாங்க? ஃபித்னாக்கள் சம்பந்தமாக ஒரு தொகுப்பு, ஒரு பெரிய பகுதி. அது அந்த நேரத்தில் இருந்த ஹவாரிஜில் முஅத்தஸிலாக்களுக்கு எதிராக அவர்களுடைய கொள்கைக்கு பதிலடியாக எழுதினாங்க. அப்ப எனவே இந்த ஹதீஸ் தொகுப்பு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு. அதே போல பாருங்கள், அல்-இஅ்திஸாமு பிஸ்ஸுன்னா, சுன்னாவை ஹதீஸை பட்டிப்படுத்தல், நபி வழியை பின்பற்றுதல், இது ஒரு தனி பெரிய பிரிவு. அதுக்குள்ள உட்பிரிவுகள் கூட. இது யாருக்கு எழுதினாங்க? இது மதுஹப்வாதிகளுக்கு எழுதினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா வந்தால் பகுத்தறிவு ரீதியாக அதை தட்டுபவர்களுக்கு எழுதினாங்க. இல்லை, சுன்னாவை தான் பின்பற்றும். இல்லாட்டி என்னதுக்கு புகாரியில கிதாபுல் இஅ்திஸாம், சுன்னாவை பின்பற்றுவது அவசியம் என்ற பகுதி என்னத்துக்கு போட்டாங்க? ஏன் இந்த தலைப்பு வந்துச்சு? அப்ப அன்று மதுஹப் வெறி மக்கள் பிடிச்சிருந்தது, குறிப்பாக ஹனபி மதுஹபை சார்ந்தவர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நோக்கத்திற்காக கிதாபுல் இஅ்திஸாம் என்ற நூலை எழுதினார். அதே போல கிதாபு தௌஹீத் என்று இருக்கிறது. இப்ப தௌஹீத் என்றாலே மக்களுக்கு பிடிக்காது. ஆனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கிதாபு தௌஹீத் என்று தலைப்பு போட்டு எழுதுகிறார். அப்ப இன்றைக்கு புகாரியை வாசிக்கின்ற மக்கள் எல்லாம் பாருங்க, புகாரியை வாசிக்கின்ற மக்கள் அல்லாஹ் எல்லா இடம் இருக்கிறான்னு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த பாடத்துக்கு அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்பதை சஹாபாக்கள் தாபியங்களுடைய கூற்றுக்களை வச்சு நிறுவுகிறார். இது அந்த நேரத்தில் இந்த கொள்கை எல்லாம் மாசுபட்ட உடனே இமாம் புகாரி இப்படி அந்த தலைப்பெல்லாம் போடுறாங்க. அவ்வளவு பெரிய நுணுக்கமா நாட்டில் கொண்டால் இருந்திருக்கிறார். எனவே நாம் இந்த நோக்கங்களை விளங்கி புகாரியை வாசிக்க வேண்டும். வெறுமனே ஒரு புத்தகம் என்பது மாத்திரமல்ல, அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இறுதியாக ஒரே ஒரு விஷயம் என்பது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு இறுதியிலே வாழ்க்கையிலே ஒரு சோதனை. அதுவும் ஒரு கொள்கை விஷயத்துல அவங்கள்ட்ட ஃபத்வா கேட்டு அதை தவறாக புரியப்பட்டு பிரதேசங்கள் எல்லாம் தவறாக பரப்பி இறுதியில கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள் இமாம் புகாரி. அதன் மூலமாகவே மரணித்தார். புகாரா அந்த பிரதேசத்திலே இருந்து அவர்களை அந்த அமீர், நீங்கள் வெளியேறி விடுங்கள், மக்கள் எல்லாம் இல்லை, புகாரி இமாம் அவர்களோடு நாம் இருப்போம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இல்லை, அவர் இருக்கக்கூடாது,
இந்த பிரதேசத்தின் வெளியேறிவிட வேண்டும் என்று வெளியேற்றப்பட்டார். எனவே புகாராவிலிருந்து வெளியேறு இறுதியாக ஹிஜ்ரி 256 ஆண்டு ஹரன்டக் என்கிற இடத்திலே, அதாவது அவர்களுடைய சொந்த ஊரிலிருந்து சில மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற இடம் உஸ்பெகிஸ்தானிலே, அந்த இடத்துக்கு வெளியேற வேண்டிய நிர்பந்தமான நிலை ஏற்பட்டது. அந்த இடத்துல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய பொறுமைசாலியாக, மிக சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருந்தார். அல்லாஹ் இடத்திலே துஆ கேட்டார்கள். தன்னை பற்றி ஒரு தப்பான ஒரு விஷயம் கொள்கை விஷயத்திலே பரப்பப்பட்டு விட்டது. எனவே அல்லாஹ் ஃபித்னாக்கு நான் உட்படுத்தப்படாமல் என்னை உன் பக்கம் அழைத்துக் கொள்வாயாக என்று துஆ கேட்டுக் கொண்டிருந்தார்கள். எனவே சில சோதனைகள் இப்படியான பெரிய தியாகம் செய்த மக்களுக்கு வரலாற்றிலே வாழ்க்கையிலே வரும். எனவே உலக வாழ்க்கை என்பது இதுதான் உலக வாழ்க்கையின் யதார்த்தம். அல்லாஹ் தஆலா மக்கள் இப்படி சோதித்து விடுவான். நல்ல பெரிய மேதைகளுக்கு சோதனை வந்துவிடும். ஆனால் அதிலே பொறுமையா இருந்தார். இமாம் புகாரி எப்படி இருந்திருக்கார் சொன்னாங்க, உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என்னுடைய இந்த காரியத்தை பிரச்சனையை நான் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுகின்றேன். இது குர்ஆன் வசனம். இறுதியாக ஹிஜ்ரி 256 ஆண்டு ஹரன்தக் என்ற இடத்திலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இஷா தொழுகைக்கு பின்னால் ஈதுல் ஃபித்ர் இரவு, ஒரு பெருநாள் இரவு, இஷா தொழுகைக்கு பின்னால் மரணம் அடைந்தார். அதே இடத்திலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்த நாள் ஈதுல் ஃபித்ர் புஹர் தொழுகையின் பின்னால் அவர்களுடைய நல்லடக்கம் நடைபெற்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அவர்களுடைய வரலாறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத இப்னு ஆதம் இன்கதஅ அமலுஹு இல்லா மின் ثلاث, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 விஷயங்கள் மாத்திரம் அவனுக்கு வரும், மற்ற எல்லாமே நின்று விடும். அதுல ஒன்று சொன்னாங்க, அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பிரயோஜனமான கல்வி, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய கல்வியை அவன் விட்டு சென்றிருந்தால் அவன் மரணித்தாலும் அது வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு பணியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி நமக்கு செய்து இந்த சமூகத்திலே விட்டு சென்றிருக்கிறார். நாம் இந்த இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் புகாரி, சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸ் வருகிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார் என்று எல்லா இடமும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்தை உலகில் உயர்த்திருக்கிறான். வாழ்க்கையில் சோதனை வந்திருக்கிறது, ஆனால் இன்று வரைக்கும் ஒப்பற்ற ஒரு நூலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இந்த வரலாற்றை இந்த இடத்திலே சொல்வதற்கு காரணம், இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது காரணம், இப்படியான மகான்களை பற்றி வழங்கிக் கொள்வது ஒருவனை அவர்கள் புகாரி புகாரி என்று சொல்லிவிட்டு போவதல்ல, அல்லது புகாரி கிரந்தம் என்று வாசித்துட்டு போவதல்ல. இதில் இவ்வளவு பெரிய நுணுக்கங்களும் விளக்கங்களும் இவ்வளவு பெரிய முயற்சிகளுக்கு அப்பால் வந்திருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் தஆலா அவனுடைய தீனுக்காக வேண்டி முயற்சி செய்பவர்கள், ஹதீதுக்காக வேண்டி முயற்சி செய்பவர்கள், தீனை உயர்த்துவதற்காக வேண்டி பாடுபடுபவர்கள், ஒருபோது அவர்களுடைய முயற்சியை வீணாக்க மாட்டான். அதன் ஒரு வடிவம் தான், அதன் ஒரு வெளிப்பாடுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி நாம் இந்த இடத்திலே பேசிக் கொண்டிருப்பதும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் என்ன விஷயங்களை இந்த இடத்திலே கேட்டோமோ அதை வாழ்க்கையில் அமுல்படுத்தப்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்து தருவானாக.